ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கலாஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பூச்சட்டி மாதிரி ட்ரா பண்ணுறக்கு லைட்டாக ஒரு கர்வ் லைன் போட்டு 2 பக்கமும் ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து மறுபடியும் அது ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கர்வ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு கீழே வந்து நம்ம மேலே போட்டிருக்க லைனுக்கு கீழே நேராக ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த லைனை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ மேலே அந்த தேங்காய் வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த லீஃப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு சுற்றி இந்த சைடு 2 லீஃபும் அந்த சைடு 2 லீஃபும் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ளவர் வாஸுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னா சர்க்குலர் லீஃபு சர்க்கிள் இது 3ஐயும் ட்ரா பண்ணி பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த லீஃபுக்கெல்லாம் உள்ள ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் வந்து போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொடுத்தாலும் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோங்கல்ல, அந்த ட்ராக்கு மேலே எல்லாம் போல்டிங் கொடுத்துருங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக வரும், கொசன்னு இருக்காது. அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போல்ட் லைன்ஸ் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்து இந்த ஃப்ளவர் வாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ மேலே இருக்க தேங்காய்க்கெலாம் வந்து நம்ம என்ன லீஃப்லாம் என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு சென்டரில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி லைன் வந்து கிராஸ் லைன் மேலே பார்த்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு உள்ள 2 லீஃப்க்கும் ட்ரா பண்ணிடுங்க. சென்டர் லீஃப்க்கு மட்டும் நம்ம ஷேடு கொடுத்துருவோம். ஃபுல்லாக அதே மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. இப்போ சென்ட்ரல் லீஃப்க்கு வந்து ஷேடு வந்து ரொம்ப தின் லைனில் வந்து ஷேடு கொடுத்துடலாம். ஷேடுக்குன்னு நம்மக்கிட்ட செப்ரேட் வீடியோஸே இருக்குது, இப்போ டிஃப்ரெண்ட் சைட்ஸு. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சைட்ஸ் வீடியோவில் பேக் வீடியோஸில் பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரைடல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஷேடு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து தின் லைன் கொடுத்த இடத்துல மட்டும் போல்டு கொடுத்தாவே போதும். இப்போ நம்ம ஃப்ளவர் வாஸ்க்கு வந்து ஃபுல்லாக நம்ம போல்டிங் கொடுத்துருக்கனால அங்கே வந்து மறுபடியும் நம்ம அவுட்லைன் கொடுக்காட்டினாலும் ஒன்றுமே தெரியாது. இதே நம்ம தின் லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். இப்போ தேர்டு ஒன் வந்து அதே மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் லைன் கொடுத்து 2 பக்கம் ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணி மறுபடியும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கம் லைட்டாக கர்வ் பெண்ட் பண்ணி யூ ஷேப்பில் நல்லா பெண்ட் பண்ணி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. யூ ஷேப் ஒரே இதடியே ட்ரா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஆஃப் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஆஃப் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்காவாக நீட்டாக வரும். இப்போ மேலே அதே மாதிரி வந்து லீஃபும் இந்த சைடு 2 லீவ்ஸ் அந்த சைடு 2 லீஃபும் சென்டரில் வந்து அந்த 4 லீவ்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லீவ் வந்து ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இப்போ வந்து ஃபில்லர்ஸ்க்கு வந்து டபுள் லேயரில் வந்து தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு வந்து ஒரு சிங்கிள் லேயரில் கொடுத்துடலாம். இப்போ ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணுறக்கானே டபிள்யூ ஷேப் பார்ட்ரு வந்து டபிள்யூ வந்து ட்ரா பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி அதை வந்து போல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இது சென்டரில் வந்து ஸ்வஸ்திக் ட்ரா பண்ணுறக்கானே ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஸ்வஸ்திக் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பேக் வீடியோஸ்லாம் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு தின் லைன் ஸ்லீப்பிங் லைன் நம்ம இப்போ ட்ரா பண்ண மாதிரி 4 சைடு ட்ரா பண்ணிவிட்டு அவுட் சைடு வந்து போல்டிங் கொடுத்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க.
இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். நம்மக்கிட்ட 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ ஹென்னா மெஹந்தி கிளாஸஸில் ட்ரெயின் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக் டு ப்ரைடல் கிளாஸ் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சென்டரில் இருக்கிற 2 லீஃப்க்குமே வந்து ஷேடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க 4 லீவ்ஸ்க்கும் வந்து கர்வ் லைன் கொடுத்துட்டு போல்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உங்கள் தாட்ஸை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சனா ஹென்னா பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இப்போ அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.